என்ன மக்களே, பிரச்சனைக்கு அடி மேலே அடி இடி மாதிரி விழுந்துச்சாமே. விஜய் சேதுபதி வச்சு செய்யின்னு வந்து செஞ்சு விட்ருக்காப்பில்லையா பிரஜன் அவர்களை. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதானே இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார எபிசோடுகளில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு எபிசோடு அப்படின்னா, பிரஜன் அவர்கள் வந்து விக்ரம் அவர்களை மிரட்டியிருப்பாப்புல. எதுக்காக மிரட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 2 பேரையும் கப்பல் கேம் விளையாடுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லாதுப்பா, உனக்கு தேவைன்னா உங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து விளையாடு, 2 நிமிஷம் நான் வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்குற பர்மிஷனு, ஓடி போய் கூட்டிகிட்டு ஓடி வந்துருப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. மூணாவது, நான் சேதுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாப்புல. இதெல்லாமே எபிசோடில் வந்துடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பற்றின கேள்விகள் வந்து எழும்ப போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேள்வி கேமை பற்றி தான் வந்து கேட்க போகிறாராம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் கப்பல் கேம் விளையாடுறீங்களா இல்லை சிங்கிள் கேம் விளையாடுறீங்களா, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரஜன் அவர்கள் 1008 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட் பர்ஃபார்மராக நான் சாண்ட்ரா அவர்களை தான் வந்து சொல்லியிருந்தேன். அவங்க நினச்சிருந்தா வேறு மாதிரிலாம் வந்து விளையாடி இருந்திருக்கலாம், ஆனால் இப்படி வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் சாண்ட்ரா அவர்களை வந்து நான் செலக்ட் பண்ணேன். இன்கேஸ் நான் சிங்கிள் கேம் விளையாடாமல் கப்பல் கேம் விளையாடுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் எங்களோட ஒய்ஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய விஜய் சேதுபதி நோ 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 தம்பி, இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் 2 பேரும் கப்பல் கேம் விளையாடுற மாதிரி தான் வந்து விளையாடிட்டுருக்கீங்க. நீங்கள் விளையாடலிங்க மிஸ்டர் பிரஜன் அவர்களே, ஆனால் சாண்ட்ரா அவர்கள் வந்து விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட்டும் வந்து இருக்குது, அது சொல்லவும் செஞ்சுருக்காப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பாயிண்ட் வந்து விக்ரமுடைய டீமுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு டேவே. ஓகேங்களா, சாரி செகண்ட் டே வந்து கொடுத்துருப்பாங்க. 1 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா டீமுக்கும், 4 பாயிண்ட் வந்து விக்ரமுடைய டீமுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ரீசன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பாயிண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கொடுக்கலனா கூட பரவாயில்லை, ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கலாம், இல்லை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படி வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரம்யா டீமுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு, அதாவது ஒரே ஒரு காயினை கொடுத்துட்டு, விக்ரமுக்கு ஒட்டுமொத்தமாக 4 காயினை வந்து கொடுத்து விட்டாங்க. அண்ட் அவங்களுடைய டீம்மேட்ஸ்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதை பற்றி டிஸ்கஸே பண்ணல. எல்லாருமே என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, என்னது இது 4 காயின் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, எதுவுமே டிஸ்கஸ் கூட பண்ணலையே, அவங்கள யோசித்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இன்க்ளூடிங் கனி, பார்வதி, திவ்யா, இவங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல 4 காயின் கொடுத்ததுக்கான சூழ்ச்சி ஒன்று இருக்குது. சாண்ட்ரா அவர்கள் பக்காவாக ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய புருஷனை வந்து தலைவர் போட்டியில் வெற்றி பெற வைக்கணும். ஓகே, இப்போ பிக் பாஸ் அவர்கள் என்ன கான்செப்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஜாலியாக என்டர்டெயின் பண்ணோம். 3 டீம் இருக்கும், 3 டீமுக்கும் ஒவ்வொரு செப்பரேட்டான வேலை இருக்கும். அதில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான காயின்ஸ் வந்து டெய்லி வந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக கேம்ஸும் வந்து வைக்கப்படும். அதில் வெற்றி பெறவங்களுக்கு டெய்லி 2 காயின் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாப்புல. அதை தாண்டி அந்த டீம் வந்து வின் பண்ணுதோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தலைவர் போட்டியிலேருந்து பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்புல. அதாவது 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேருமே குவாலிஃபை ஆகலாம் தலைவர் போட்டிக்கு அடுத்த வாரத்துக்கு. ஓகே, ஸோ இப்போ சாண்ட்ரா அவர்கள் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவுடைய டீமுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமில் சபரிநாதன் வந்து இருக்காப்புல, எஃப்ஜே அவர்கள் வந்து இருக்காப்புல. ஸோ இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்சியஸாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஓகே, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுடைய டீமுக்கு இவ்வளோக்கும் இவங்க கிச்சன் டீம்லேயே தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. எப்போதும் சமைச்சிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. எந்த விதமான என்டர்டெய்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணவே கிடையாது. மற்ற டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கூட பெருசாக இவங்க கான்சியஸாக பார்த்தது கூட கிடையாது. ஆனாலும் விக்கல்ஸோடைய டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் எடுத்து வாரி வழங்கினாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய புருஷனை தலைவராக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக வந்துருந்தது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏப்பா அது எப்படிப்பா நீ சொல்கிற, அப்போது 2வது நாள் 3வது நாள்லாம் அவ்வளோ ஒன்றும் கொடுக்கலையப்பா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். இப்போ கடைசி நாள் வந்து 0 பாயிண்ட் தானே கொடுத்தாங்க, வெறும் பெருசாக வந்து காயின் கூட கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கலாம். இப்போது அதுக்கு ஒரு பெரிய சண்டை வந்து நடந்தது. எந்த டீம் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வந்து போட்டாங்க தெரியுமா? அது எதுக்கான சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா டீம் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க விக்கல்ஸ் டீமுக்கு, அதை பார்த்துட்டு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்காக தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் அடம் பிடிச்சது, போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தது. இதனால தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அடம் பிடிச்சிட்டு வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த செகண்ட் டே தேர்ட் டேவெல்லாம் வந்து பெருசாக அவங்க வந்து காயின்ஸ் கொடுக்காததுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள்.
ஆல்ரெடி விக்கல்ஸோடைய டீம் வந்து பயங்கர லீடிங்கில் வந்து போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் 4 பாயிண்ட் 3 பாயிண்ட்ல வந்து இருக்கும்போது அவங்க 10 பாயிண்ட் கிட்ட வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து எதுவுமே தேவையே கிடையாது. அதாவது இவங்களோட பாயிண்ட்ஸே தேவையில்ல. ஈஸியாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுருவாங்க. எப்படி பார்த்தாலும் ரம்யா டீமுக்கு வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து பெருசாக காயின் கொடுக்க போகிறதில்ல. அதே போல் ரம்யா அவர்கள் வந்து பெருசாக வந்து சாண்ட்ராவுக்கு வந்து காயின் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது விக்கல்ஸ் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா கிளியராக வந்து தெரியும். ஸோ அதனால் பிரஜன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தலைவர் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அப்படி ஒரு டர்ட்டியான ஒரு கேம் வந்து விளையாடினாங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ அது எல்லாமே ஓப்பனப்பாக தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இதை பற்றி பயங்கரமாக விசாரிச்சிருக்காராம். சாண்ட்ரா அவர்களுக்கெல்லாம் செம்ம அடி விழுந்திருக்கான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. கேமை பொறுத்த வரலையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வார டாஸ்க்கெல்லாம் கூட வந்துச்சுல, அந்த டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மாதிரி வந்து நடிச்சிருப்பாப்புல. நல்லா தான் நடிச்சிருப்பார். ஓகேங்களா? நானே என்னால் அதாவது நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ கரெக்டாக மேட்சபிளாக கரெக்டாக வந்து பண்ணியிருந்தார். ஏன் அவர் வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு, ஹீரோ அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் டெலிவர் பண்ணுறது ஈஸியாக பண்ணிவிடுவார்னு வச்சுக்கோங்களேன். பட் கான்சியஸாக இப்போ 8 ஹவர்ஸ் வந்து டாஸ்க் வந்து நடக்குது அப்படின்னா 8 ஹவர்ஸும் வந்து அதே ரோலில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமும் கிடையாது. அது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கப்புள்ஸ் கேம் விளையாடுறாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டு. ஏன் அப்படின்னா அந்த டாஸ்கில் இருக்கும்போது எல்லாத்தையும் நார்மலாக தான் பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அட்வைசபிளாக சில விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு பாண்டிங்னால சொல்கிறாங்கன்னு கூட வச்சுப்போமே. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இவங்க மேலே அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது, அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. என்னதான் பிரஜன் அவர்கள் வந்து பெருசாக சாண்ட்ரா மேலே ஈடுபாடெல்லாம் காட்டலைனா கூட தனியாக இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் கூட சாண்ட்ரா வந்து அப்படி கிடையாது. நம்மளுடைய வீட்டுக்காரை வந்து நம்ம தலைவர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேம் வந்து விளையாடினாங்க. அந்த கேமை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காப்லையா நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஸோ இது வந்து எதனால் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் நேத்திக்கு வந்து சண்டை போட்டார் இல்லையா, நீங்கள் வந்து கப்புல தான் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், விக்ரம் அவர்களை நான் உன்னை காலி பண்ணுறவன் அப்படின்ற சொல்கிற வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கடுமையாக வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இது எப்படி அவர் வந்து விசாரிக்க போகிறாரு, கடுமையாக வந்து விசாரிப்பாரா இல்லை சும்மா சில் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து விசாரிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இந்த பேப்பர் ரவுடி பிரச்சனை இருக்கார்ல, இஷ்டத்துக்கு வந்து வார்த்தையை வந்து விடுறாப்புல. இப்போ எப்ஜே வந்து இருக்காப்புல, அந்த ஆள் வந்து பால் கொடுக்காம வந்து போயிட்டாரு. அது வந்து திவ்யாவுக்கும் அவருக்கும் உள்ள கிளாஷு, அது என்ன நியாயம் அநியாயம் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க வந்து பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண போகிறார். அப்போ வந்து எப்ஜே மேலே ஒரு சாபம் விடுற மாதிரி இந்த கருமத்தெல்லாம் எங்கே போய் சேர்த்துவான், அவங்க அப்பாவுக்கு தானே போய் சேரும், அவங்க அக்காவுக்கு போய் சேர்ந்துருமோ, அவங்க தங்கச்சிக்கு போய் சேர்ந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது. அதுக்கப்புறம் வியானவை நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து விட்டுருக்காப்புல நம்மளுடைய பிரஜன் அவர்கள். நல்லா யாருன்னு பார்க்க மாட்டேன், வச்சு செஞ்சுருவேன், முடிச்சு விட்ருவேன் இப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய பிரஜன் அவர்கள். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த சீசன் முழுக்கவே அப்படி தாண்டா பேசினுக்கிறானுங்க எல்லா வென்றீங்களும். கமருதீன் பேசாத பேச்சா, அதே மாதிரி திவாகர் பேசாத பேச்சா, இன்னும் எத்தனை எப்ஜே பேசாத பேச்சாங்க சொல்லுங்கள். இவ்வளோ பேர் பேசியே நம்ம ஆள் வந்து கேட்காம இருக்காப்புல அப்படின்னா வெட்டிடுவேன்ற வார்த்தையெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் வந்து பெருசாக வந்து அட்ரஸ் பண்ணாத விஜய் சேதுபதி அவர்கள் இது ஒரு வார்த்தை, காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறது ஒரு வார்த்தை, அதுவும் ஒரு பேப்பர் ரவுடின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து பெருசாக விசாரிப்பாரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக தான் வந்து இருக்குது. ஆனால் விசாரித்து தான் தீரணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய நோக்கமாக இருக்குது அண்ட் எண்ணமாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு என்னென்னா இந்த சீசனே ஒரு கேவலமான ஒரு சீசன். ஒட்டுமொத்த ஹவுஸ் நான் எல்லாருமே சொல்கிறேன், ஒருத்தர் 2 பேரை தவிர. இப்போ அமித் பார்கவ் அந்த ஆளை ஒரு பக்கமாக ஒதுக்கிடலாம். ஓகேவா? மற்ற எல்லாருமே வந்து கேடுகட்டத்தனமான சில வேலைகளை வந்து பண்ணிட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. மோசமாக கேவலமாக வந்து பேசுகிறது, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்காமல் வந்து இருக்கிறது. பிக் பாஸுக்கே மதிப்பு தர மாட்டேறாங்க. பிக் பாஸ் ஏதாவது சொன்னால் கூட வந்து செய்ய மாட்டேங்கிறானுங்க. பிக் பாஸ் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்தாலையும் அதையும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க. கேட்டால் வந்து இது என்னுடைய கேம், நான் வந்து போக மாட்டேன், நான் வந்து செய்ய மாட்டேன், நான் வந்து உரிமை குரல் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி இதையே எத்தனை நாளைக்கு அந்த ஆளும் பாவங்க வாரம் வந்து பாடம் நடத்திக்கிட்டே வந்துருக்கு. போன வாரம் பாடம் நடத்தினார், அதுக்கு முன்னாடி வாரம் பாடம் நடத்தினார், அதுக்கு முன்னாடி வாரமும் பாடம் நடத்தினாப்புல. டேய் கொஞ்சமானா பிக் பாஸை மதிங்க, என்ன மதிங்க. அது என்ன பிக் பாஸை வந்து டூடுன்னு கூப்பிட்றது, அப்படின்னு கூப்பிட்றது, இப்படின்னு கூப்பிட்றதெல்லாம் மிரட்டி விட்டாரா இல்லையா? அவ்வளோ பண்ணியும் இவனுங்க அப்படியே தான் இருக்கானுங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாப்புல ஒஸ்ட் பர்ஃபார்மர் போய் ஜெயிலுக்கு போங்கன்னா ஜெயிலுக்கு போங்க. போன இந்த வாரம் பாருங்கள் திவ்யாவும் சாண்ட்ராவும் போகல. எவ்வளோ நேரம் அதுக்காக
போன வாரம் பாருங்கள் எம்ஜேவும் கணித்தினும் போல, அதுக்கு முன்னாடி வாரம் பாருங்கள் அதில் யாராவது வந்து போகாமல் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே தான் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. சுத்தமாக பிக் பாஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வச்சு செஞ்சுருக்காப்புல அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே காய்ஸ், பிரஜன் அவர்களுடைய ரவடிசத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வெளுத்து விட்டுறதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.